ஓடிடி போன்ற தளங்கள்ல வந்து நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகுது. மக்கள் மத்தியில எப்படி சார் இருக்கு? தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கா, கூடி இருக்கா, குறைஞ்சிருக்குதா? எல்லா வீட்லயும் கோயில் சாமி போட்டோ புகைப்படம் இருக்கு, பூஜை அறை இருக்கு. ஆனா அந்த கோயிலுக்கு போய் கும்பிடுறது கம்மியாகல. அது மாதிரிதான் சினிமா வந்து மக்களா சேர்ந்து கூடி பார்க்கறது வந்து எப்பவுமே மாறாது. அதனால வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி. நீங்க வந்து பார்த்த படத்தை திருப்பி திருப்பி பார்ப்பாங்க, பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க, புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது. அதனால வந்து ஓடிடி அது பாட்டுல இருக்கும். சினிமா அது தியேட்டர் எப்பவுமே தியேட்டரோட மக்கள் கூட்டமா நின்று பார்க்க, சினிமானாலே கூட்டமா பாக்குறதா அப்படிங்கனால வந்து தியேட்டர் மவுஸ் குறையாது. விழிப்புணர்வு காணாதான் எப்படி படங்கள் எதுவும் எடுக்க வாய்ப்பு இருக்காங்க? இல்லை, இது படம் என்ன சொல்றது, இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது, நிறைய புரிதல் தேவைப்படுது, நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளே பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது. ஆர்ட் ஃபார்ம் அதை நோக்கி தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் நகர்த்துவதற்கான தேவை இங்க இருக்கு. ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது. ஏன்னா இது காலகாலமா புறையோடி போயிருக்கு, காலகாலமா வந்து மனசுக்குள்ள ஆழமா தங்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்படிங்கும்போது அது ரொம்பவே மெனக்கிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. உடனே ஒரு நாள்ல மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை இல்லை. ஏன்னா அது உளவியலா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம சாதாரணமா சொல்றோம், அது ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்றோம். உடனே ஒரு சட்டம் போட்டா திட்டம் போட்டா மாத்திய முடியும்னு சொல்றோம். அப்படிலாம் முடியாது. ஏன்னா அது உளவியலா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலா ஜாதி இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமா ஆர்ட் ஃபார்ம்லையும் சரி, அரசியல்லையும் சரி, எல்லா தளங்கள்லையும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி பண்ணாதான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு புரிதலுக்குள்ளாகும் நினைக்கிறேன். சினிமா துறை எப்படி இருக்கு? சினிமா ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கு, நல்ல விஷயமா தான் இருக்கு. என்ன கதையை வச்சிருக்கு? இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா போயிட்டு இருக்கு. பைசன் 1 மந்த் ஷூட் முடிஞ்சிருச்சு, இன்னொரு மஸ்ட் ஷூட் போயிட்டு இருக்கு. தூத்துக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. படம் முழுக்க தென் மாவட்டங்கள தான். ஆமா, இன்னும் இது ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படிங்கனால நேஷனல் இன்டர்நேஷனல் எல்லாமே வந்து தென் மாவட்டங்களும். தென் மாவட்டத்தை பத்தின கதைக்களம். ஆமா ஆமா ஆமா. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதா எப்படி? இல்ல என்ன சொல்றது, ஃபிக்ஷனும் இருக்கு, உண்மை சம்பவங்களும் இருக்கு, புனையப்பட்ட கதை தான். பட்ஜெட்டா அது தெரியல. யார் வேணாலும் வரலாங்க, அது சந்தோஷமான விஷயம் தான். தேங்க்யூ.